காஞ்சி 91. இது வந்து இந்த டுசே இருக்கு இல்லையா, அந்த காஞ்சியை திருப்பியும் போட்டுக்கணும். சின்னதாக அந்த ரேடிக்கலை சின்னதாக யூஸ் பண்ணணும். ஒரு 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 பகுதி இது இந்த ரேடிக்கல். அதுக்கு பக்கத்தில் இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு கோடு, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இதோட சென்டர்லேருந்து கீழே திருப்பி ஒரு பாக்ஸு. இது ரெண்டும் சேர்த்து ஒரு காஞ்சி. டுசே அப்படிங்கிறத ரொம்ப சின்னதாக ஒல்லியாக குட்டியான ஒரு இடத்துல போட்டு இந்த மேலே ஏற்றுன மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இப்படி ஒன்று போட்டு பாக்ஸ். இது உள்ளெல்லாம் வரக்கூடாது. இது ரெண்டும் ஒன்று ஒன்று தொடாமல் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ஸ்டெப்பில் இந்த காஞ்சி. இது வந்து டு ஸ்பீக், சொல்லு அப்படின்றது தான். அந்த டு சே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது டு ஸ்பீக், பேசு அப்படின்னு சொல்கிறது. இதோடைய ஒன்யோமி வா, குன்யோமி ஹனா, ஹனா ஹனாஷி 2. ஸ்பீக் பேசு, பேசுதல். இப்போ இதோடைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை தனியாக போட்டு இதோட ஒரு சு அப்படின்னு போடணும். இப்போ இதுக்கு ஊ போட்டு யோமு நோமு அப்படின்னு ஆக்கணும். அந்த இதுக்கு ஊ போட்டு இவு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த இதில் சு ஆட் பண்ணணும். ஹிரகானா சு ஆட் பண்ணோம்னா இது ஹ நா சு, ஹனா சு, ஹனா சு. இந்த ஒன்னியோமியை எடுத்துக்கிறோம், இந்த குன்யோமியை எடுத்துக்கிறோம். ஹனாசு, ஹனாசு அப்படின்னு சொன்னால் டு ஸ்பீக், பேசுதல். இதை வெறுமனை இதை தனியாக எழுதணும் அப்படின்னு சொன்னால், தனியாக இந்த காஞ்சியை மட்டும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹ நா ஷி, ஹனாஷி. ஹனாஷி அப்படின்னா ஸ்டோரி, கதை, ஸ்டோரி. ஹனாஷி தனியாக இந்த காஞ்சி வந்ததுன்னா இது வந்து கதைன்னு அர்த்தம், ஸ்டோரி. இப்போது அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு காஞ்சி ஒன்று சொன்னேன் முன்னாடி, இப்படி போடணும். இதை போட்டு இந்த பேசுகிறத போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து தென், இது தென் எலக்ட்ரிசிட்டி. தென் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. தென் இந்த வாவை எடுத்துக்கணும். ஒன்னியோமி தென் வா. தென்வா அப்படின்னா டெலிஃபோன் அர்த்தம், டெலிஃபோன். தென்வா அப்படின்னா ஃபோனு, டெலிஃபோன், தொலைபேசி. அடுத்தது இந்த காஞ்சி இப்படி போடணும். இது வந்து மீட் பண்ணுறது அப்படின்ற காஞ்சி. இது உண்டு நமக்கு. இதோட இந்த டு ஸ்பீக் இந்த காஞ்சியை போட்டோம் அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னா கைவா, க இ வா. இது மீட், இது வந்து ஸ்பீக், மீட் பண்ணி பேசுகிறது. இப்போ மீட் பண்ணுறதுன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் 3 பேர் இன்னும் அதிகமான பேர் மீட் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் இதோட அர்த்தம் என்னது? கான்வர்சேஷன், உரையாடல். கைவா, கான்வர்சேஷன். இது இப்போ இதில் வந்து இந்த வா, ஹனா, ஹனாஷி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது 92 காஞ்சி. 92 காஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா இதே இந்த டு சேவை வந்து இங்கே போடணும். போட்டு இது கூட இப்படி ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். அதன் பிறகு அதுக்கு மேலே ஒரு ஷேட் மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இது ஒட்டக்கூடாது. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒன்று. இப்படி சேவை போட்டு இப்படி ஒரு ப்ளஸ் ஒன்று போட்டு இதில் கீழே ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று போட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸ்டெப் காஞ்சி. இப்படி இருந்தால் வாசிக்கிறதுன்னு அர்த்தம். டு ரீடு, படிக்கிறது. இதுக்கு ஒன்யோமி தோக்கு. வா வந்து கேபிட்டலில் போடுற. ஒன்யோமி எப்பவும் கேபிட்டலில் தான் எழுதும். ஜஸ்ட் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. குன்யோமி இது ஒன்யோமி இதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நார்மலாக
ஒன்யோமியை கேபிட்டல்லையும் குன்யோமியை ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுவோம். யோ யோ இதோடைய ப்ரொனன்சியேஷன் துன்யோமியில் யோ. இதுக்கு படிக்கிறதுன்னு அர்த்தம், வாசிக்கிறதுன்னு அர்த்தம். இதோடைய வேர்ட்ஸ் எழுதுவோம். இதை மட்டும் போட்டு இது கூட மூ போடணும். மூ யோ மு அப்படின்னு அர்த்தம். யோ மு யோமு அப்படின்னு சொன்னால் டு ரீட், படித்தல், வாசித்தல். ரெண்டாவது இதை போடுவோம். இந்த ரீட் பண்ணுற இந்த காஞ்சியை போட்டு அது கூட இந்த ரைட்டிங் கக்கு அப்படின்ற ஒரு காஞ்சி எழுதணும் இல்லையா, டு ரைட், அந்த காஞ்சியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரீடிங் த ரைட்டிங், அதாவது எழுதியிருக்கிறத வாசிக்கிறது. தோக்கு, இந்த தோக்குவை யூஸ் பண்ணணும். தோக்கு இதோட ஒன்யோமி, இதோட ஒன்யோமி ஷோ. தோக்கு ஷோ, தோக்கு ஷோ, தோக்கு ஷோ. தோக்கு ஷோ அப்படின்னு சொன்னால் ரீடிங் புக்ஸ், ரீடிங் புக்ஸ். உங்களோட ஹாபி என்ன? தோக்கு ஷோ. என்னுடைய ஹாபி வத்தாஷினோ ஷுமிவா தோக் ஷோ தேஸ், ரீடிங் புக்ஸ். என்னுடைய ஹாபி படிக்கிறது, வாசிக்கிறது, புத்தகங்கள் வாசிக்கிறது. ஸோ யோவையும் யூஸ் பண்ணியாச்சு, ஷோவையும் தோக்குவையும் யூஸ் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் 92 காஞ்சிஸ் முடிஞ்சிருக்கு வரைக்கும்.